இராணுவ அணிவகுப்போ அல்லது துப்பாக்கி சின்ன வேட்டுக்கள் எதுவுமே இடம்பெறாமல் மிகவும் எளிமையான முறையில் பதவியேற்பு நடந்தது. பாராளுமன்றம் கலைக்கப்படலாம் என்கின்ற ஒரு செய்தி வந்திருக்கு. இன்று நள்ளிரவோடு பாராளுமன்றம் கலைக்கப்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கின்றது. 24 வருடங்களுக்கு பிறகு ஒரு பெண் பிரதமர் ஒருவர் பதவியேற்கின்றார். சுமார் 30 பேர் கொண்ட குழுவினரது பெயர்கள் விமான நிலையத்திலே ஒப்படைக்கப்பட்டிருக்கின்றது. இந்த 30 பேருடைய பெயர்களும் யார் யார் என்று பார்த்தீங்கன்னா, ஐக்கிய தேசிய கட்சி ஐக்கிய மக்கள் சக்தியோடு இணைந்து பணியாற்றுவதற்கு ஐக்கிய மக்கள் சக்திக்கு அழைப்பு விடுத்திருக்கின்றது. ரணில் விக்ரமசிங்க அவர்கள் தன்னுடைய அரசியல் பயணத்திலிருந்து விலகுவதாகவும் ஒரு அறிவிப்பு வெளியாகிருக்கின்றது. சமஷ்டி வெளிப்படையாகவே ஒரு சமஷ்டி தீர்வை நோக்கின ஒரு பாதையிலே அவர் இறங்க வேணும் என்று தமிழ் தேசிய மக்கள் முன்னணி அப்படி ஒரு செயல்பாட்டுக்கு ஒத்துழைக்க தயாராக இருக்கிறோம். ஜெஃப்னாபடியின் சொந்தங்களுக்கு வணக்கம். எல்லாருக்குமே தெரியும், தேர்தல் ஒரு பரபரப்பாக முடிந்து எதிர்பார்க்காத பல திருப்பு முனைகளோடு அன்றகுமார் திசாநாயக்க அவர்கள் 9வது நிறைவேற்று அதிகாரம் கொண்ட ஜனாதிபதியாக வந்திருக்கிறார். உண்மையிலேயே இந்த ஜனாதிபதியினுடைய பதவியேற்பு மிகவும் எளிமையான முறையில் நடந்தது. பலராலையும் வரவேற்கப்பட்டிருக்கு. குறிப்பாக பதவியேற்பு நிகழ்வின் போது நடக்கின்ற அலங்காரங்களோ, அது மட்டுமல்லாமல் இராணுவ அணிவகுப்போ அல்லது துப்பாக்கி சின்ன வேட்டுக்கள் எதுவுமே இடம்பெறாமல் மிகவும் எளிமையான முறையில் பதவியேற்பு நடந்தது. குறிப்பாக அந்த பதவியேற்பு நடைபெறுகின்ற பொழுது மதகுருமார்களோட ஆசியை பெற்று நேரடியாகவே பதவியேற்பு நிகழ்வு நடைபெற்றது. அது மட்டுமில்லாமல் இன்னொரு முக்கியமான விடயம் பேசப்படுகின்றது. தேசிய கீதம் பாடுகின்ற பொழுது வளமையான நாட்களில் மதகுருக்கள் ஆகிய பிக்குமார் எழுந்து நிற்பதில்லை. ஆனால் அன்றகுமார் திசாநாயக்க பதவியேற்கின்ற பொழுது அந்த பதவியேற்பு நிகழ்வின் போது மதகுருமார்கள் ஆகிய பிக்குமார் எழுந்து நின்றனர். இதுவும் பல பேரோட வரவேற்பை பெற்றிருக்கிறது. அது மட்டுமில்லாமல் அன்றகுமாரனுடைய ஒரு ஆட்சி மாற்றத்திற்கான ஒரு இலங்கையினுடைய நாட்டினுடைய அரசாங்க மாற்றத்திற்கான ஒரு அத்திவாரமாக இது பார்க்கப்படுகின்றது. குறிப்பாக பொருளாதார மீட்சிக்காக தான் போராடுவேன் என்கின்ற பல தொனிப்பொருள்களில் அவர் தன்னுடைய உரையை ஆற்றியிருக்கின்றார். குறிப்பாக அவர் மிக முக்கியமாக கூறின விடயம் என்னென்று பார்த்தீங்கன்னா, பொது கொள்கையின் அடிப்படையில் நாட்டை முன்னேற்றுவதற்கு தயாராக இருக்கிறார். அது மட்டுமல்லாமல் சர்வதேசத்துடன் இணைந்து, உண்மையிலேயே சர்வதேசம் ஒரு போட்டி சூழலில் காணப்படுகின்றது. இருந்தாலும் கூட நாங்கள் சர்வதேசத்தோடு இணைந்து எங்களுடைய நாட்டை முன்னேற்றுவதற்கான ஒரு தொனிப்பொருளில் நாங்கள் தொடர்ந்து முன்னேறுவோம் என்று அவர் கழிச்சிருக்கிறார். அது மட்டுமில்லாமல் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், ஜேவிபியின் ஆட்சி என்கின்ற பொழுது இந்தியாவோடு சரி உலக நாடுகளோடு சரி தங்களுடைய வெளியுறவு கொள்கைகளை அந்த அளவுக்கு வைத்துக் கொள்ள மாட்டார்கள் என்கின்ற விமர்சனம் ஜேவிபி மீது பலகாலமாக சுட்டிக்காட்டப்பட்டது. அந்த விமர்சனம் முன்வைக்கப்பட்டு கொண்டிருக்கின்றது. இற்றை வரைக்கும் கூட அந்த விமர்சனம் அவர்கள் மத்தியிலே இருக்கு. இந்த உரை அந்த விமர்சனங்களை உடைக்கிற மாதிரியான ஒரு பாணியில இருந்திருக்கு. அது மட்டுமில்லாமல் பாராளுமன்றம் கலைக்கப்படலாம் என்கின்ற ஒரு செய்தி வந்திருக்கு. இன்று நள்ளிரவோடு பாராளுமன்றம் கலைக்கப்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கின்றது. அது மட்டுமில்லாமல் 4 பேர் கொண்ட காபாந்த அரசாங்கம் தொடர்ந்தும் இயங்கும் அடுத்த பாராளுமன்ற தேர்தல் வரைக்கும். அதாவது டிசம்பர் முதற் பகுதிகளில் டிசம்பர் 7ஆம் தேதி அளவில் தேர்தல் நடத்தப்படலாம், பாராளுமன்ற தேர்தல் நடத்தப்படலாம் என்கின்ற செய்தியும் பரபரப்பாக பேசப்பட்டு கொண்டிருக்கின்றது. அது மட்டுமில்லாமல் ஹரணி அமரசூரிய அவர்கள் பிரதமராக பதவியேற்றிருக்கின்றார். இவர் பிரதமராக பதவியேற்றுகின்ற பொழுது பல வரவேற்புகள் கிடைக்கப்பட்டிருக்கின்றன. குறிப்பாக 24 வருடங்களுக்கு பிறகு ஒரு பெண் பிரதமர் ஒருவர் பதவியேற்கின்றார். அதுவும் ஒரு பெண்ணியம் சார்பான ஒரு கொள்கைகளை அன்றகுமார் திசாநாயக்க கொண்டிருக்கின்றார் என்று அவருக்கும் ஒரு வரவேற்பான செய்திகளும் தொடர்ந்த வண்ணமே இருக்கின்றது. அது மட்டுமில்லாமல் இன்னொரு முக்கியமான விடயம் என்னென்று பார்த்தீங்கள் என்றால், இந்த தேர்தல் முடிந்த பின்னர் பலர் தங்களுடைய பயணங்களை வெளிநாடுகளுக்கு சென்றிருக்கிறார்கள். அதாவது முன்னைய அரசாங்கத்தில் காணப்பட்டவர்கள், அதாவது இந்த பொருளாதார மாற்றத்தோடு பொருளாதாரம் இந்த நாடு பொருளாதார அடிப்படையில் வீழ்ச்சியிடுகின்ற பொழுது அதனோடு தொடர்பட்டவர்கள் என்ற வகையில் பலர் வெளிநாடுகளுக்கு சென்று கொண்டிருக்கின்றார்கள். குறிப்பாக கோத்தபாய ராஜபக்ச அவர்கள் நேபாளத்தில் இருக்கின்றார் என்ற செய்தி பரபரப்பாக அடிபட்டு கொண்டிருந்தது. அது மட்டும் இல்லாமல் தேர்தல் நடைபெறுகின்ற காலத்திலேயே பசில் ராஜபக்ச அவர்கள் வெளிநாடு சென்று விட்டார் என்கின்ற செய்தியும் பரவலாக பேசப்பட்டது. குறிப்பாக
கோட்டாபய ராஜபக்ச பாராளுமன்ற தேர்தலுக்கு வருவார் என்று அவர்களுடைய வட்டாரங்களில் இருந்து அறிவிக்கப்பட்டாலும் கூட நாமல் ராஜபக்சவுடைய குடும்பமும் வெளிநாடு சென்று விட்டது என்கின்ற தகவலும் பரபரப்பாக பேசப்பட்டு கொண்டே வந்தது. இந்த தகவல்களின் அடிப்படையில் சுமார் 30 பேர் கொண்ட குழுவினரது பெயர்கள் விமான நிலையத்திலே ஒப்படைக்கப்பட்டிருக்கின்றது. இலங்கையினுடைய பிரதான விமான நிலையமான கட்நாயக்க விமான நிலையத்தில் இருந்து வெளியேறுபவர்கள், அதாவது குறிப்பிட்ட அந்த 30 பேரும் வெளியேறக்கூடாது என்பதற்காக அவர்களது பெயர்கள் கொடுக்கப்பட்டிருக்கின்றது. குறிப்பாக இந்த 30 பேருடைய பெயர்களும் யார் யார் என்று பார்த்தீங்கன்னா பொருளாதார சிக்கல்களுக்கு காரணமானவர்கள் முதற்கொண்டு ஈஸ்டர் தாக்குதலோடு தொடர்புடையவர்கள் பலருடைய பெயர்கள் கொடுக்கப்பட்டிருக்கலாம் என்று அரசியல் அவதானிகள் சொல்கின்றார்கள். கிட்டத்தட்ட இப்படியான சூழ்நிலையில் முதலே ஒரு கட்டுப்பாட்டு அரசியல், குறிப்பாக முன்னைய பொருளாதார சிக்கல்களுக்கு காரணமானவர்கள், அது மட்டுமில்லாமல் நாட்டில் ஊழல் குற்றம் சுமத்தப்பட்ட அரசியல்வாதிகள், குறிப்பாக முன்னைய பொருளாதார நெருக்கடிகளுக்கு காரணமான முன்னைய ஜனாதிபதி முதற்கொண்டு, அது மட்டுமல்லாமல் நாங்கள் மிக பாரிய ஒரு சிக்கல்களை எதிர்கொண்டோம், பாரிய ஒரு நெருக்கடியை எதிர்கொண்ட ஈஸ்டர் தாக்குதலோடு தொடர்புடைய நபர்களது பெயர் கூட குடியகழ்வு திணைக்களத்திடமும் அது மட்டுமில்லாமல் விமான நிலையத்திடமும் ஒப்படைக்கப்பட்டிருக்கின்றது என்கின்ற ஒரு பரபரப்பான செய்தியும் வெளியான வண்ணமே இருக்கின்றது. உண்மையிலேயே இவருடைய ஆட்சி ஆரம்பத்திலேயே ஊழலுக்கு எதிரான ஆட்சியை நான் கொண்டு வருவேன் என்று இவர் சொல்லியிருந்தார். குறிப்பாக ஊழலுக்கு எதிரான ஆட்சி என்று சொல்கின்ற பொழுது முன்னைய சுகாதார அமைச்சர் ஹெகலிய ரம்புக்வெல கூட இதனோடு தொடர்பட்டதாக அவர்களுடைய விசாரணைகளும் வழக்குகளும் இன்றும் தொடர்ந்த வண்ணமே இருக்கின்றது. குறிப்பாக அப்படியான அரசியல்வாதிகளுக்கு என்ன நிலைமை என்கின்ற பல கேள்விகளும் எழுந்திருக்கின்றன. அது மட்டுமில்லாமல் பிள்ளையான் என்கின்ற அரசியல்வாதி ஈஸ்டர் தாக்குதலுடன் தொடர்பட்டதாக பல தகவல்களும் பல திடுக்கிடும் ஆதாரங்களும் வெளிவந்தன. குறிப்பாக அதனுடைய காணொலிகள் கூட எங்களுடைய முன்னைய காணொலிகளில் நாங்கள் போட்டிருக்கின்றோம். அதை நீங்கள் பார்த்திருப்பீர்கள் நினைக்கிறேன். அப்படியான குற்றவாளிகளுக்கு என்ன செய்ய போகின்றார் இவர் என்கின்ற ஒரு மிகப்பெரிய ஒரு கேள்வியும் எழுந்திருக்கின்றது. அது மட்டுமல்லாமல் இன்றைய காலகட்டத்தில் பலர் தங்களுடைய கட்சி நிலைப்பாடுகளை மாற்றியிருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையும் இருக்கின்றது. குறிப்பாக ஐக்கிய தேசிய கட்சி ஐக்கிய மக்கள் சக்திக்கு அழைப்பு விடுத்திருக்கின்றது. எங்களோடு இணைந்து ஒரு கட்சி ரீதியாக பணியாற்றலாம். தேசிய மக்கள் சக்தியை எதிர்ப்பதற்காக அவர்கள் ஐக்கிய தேசிய கட்சி ஐக்கிய மக்கள் சக்தியோடு இணைந்து பணியாற்றுவதற்கு ஐக்கிய மக்கள் சக்திக்கு அழைப்பு விடுத்திருக்கின்றது. குறிப்பாக சயித் பிரேமதாஸ் அணியினர் இதற்கு தாங்கள் இணைந்து பயணிக்க மாட்டோம் என்கின்ற வகையில் ஒரு பதிலையும் அளித்திருக்கின்றனர். அது மட்டுமில்லாமல் பிந்தி கிடைத்த ஒரு முக்கியமான செய்தி ஒன்று, ரணில் விக்ரமசிங்க அவர்கள் தன்னுடைய அரசியல் பயணத்தில் இருந்து விலகுவதாகவும் ஒரு அறிவிப்பு வெளியாகிருக்கின்றது. ஐக்கிய தேசிய கட்சியினுடைய முக்கியஸ்தர் ருவான் விஜயவர்தன அவர்கள் இந்த செய்தியை வெளியிட்டிருக்கின்றார். குறிப்பாக ரணில் விக்ரமசிங்க அவர்கள் தேர்தல் அரசியலில் இருந்து விலகுவதாக ஒரு செய்தியை அவர் கொடுத்திருக்கின்றார். உண்மையிலேயே பாராளுமன்ற தேர்தல் வரப்போகின்றது, உங்களுக்கு அது தெரிந்திருக்கும். அது மட்டுமில்லாமல் தேசிய பட்டியலில் கூட அவர் இணைவதற்குரிய எண்ணம் கூட இப்பொழுது இல்லை என்றுதான் அவர் குறிப்பிட்டிருக்கின்றார். உண்மையிலேயே உங்களுக்கு தெரிந்திருக்கும், ரணில் விக்ரமசிங்கே என்பவர் ஒரு மிக பெரும் பழுத்த அரசியல்வாதி. அவருடைய அரசியல் பயணம் என்பது ஒரு கட்டத்தோடு நிற்கப்படுமானால் அது நாட்டுக்கும் நாட்டினுடைய அரசியல் செயற்பாடுகளுக்கும் ஒரு மிகப்பெரிய பாதிப்பை ஏற்படுத்தும் என்று அரசியல் அவதானிகள் தங்களுடைய கருத்துக்களை கூறியிருக்கின்றார்கள். உண்மையிலேயே இது ஒரு மிகப்பெரிய ஒரு அரசியல் மாற்றமாகத்தான் இருக்கின்றது. அன்ருகுமார் நாயக்கனுடைய வெற்றி மிகப்பெரிய ஒரு அரசியல் மாற்றத்தை ஏற்படுத்தியிருக்கின்றது. பாராளுமன்ற தேர்தல் வருகின்ற பட்சத்தில் தமிழர் தரப்புகள் அது தொடர்பாக என்ன முடிவெடுத்திருக்கின்றார்கள் என்று பார்த்தால், குறிப்பாக அரியநேந்திரன் அவர்கள் ஒரு அறிக்கையை வெளியிட்டிருக்கின்றார். தமிழர்களாக ஒன்றிணைவோம் என்கின்ற துணிப்பொருளில் நாங்கள் ஒரே சின்னத்தில் கட்சிகள் அனைத்தும் ஒன்றிணைந்து தேர்தலில், அதாவது பாராளுமன்ற தேர்தலில் போட்டியிட வேண்டும் என்று குறிப்பிட்டிருக்கின்றார். இதுதான் எங்களுடைய ஒரு ஒற்றுமையையும் அது மட்டுமில்லாமல் எங்களுடைய பலத்தையும் எங்களுடைய அரசியல் தீர்வுகளையும் பெறுவதற்கான ஒரு வழிவகையாக இருக்கும் என்று அரியநேந்திரன் அவர்கள் குறிப்பிட்டிருக்கின்றார். இப்படி இருக்கையில் தமிழ் தேசிய மக்கள் முன்னணியுடைய கருத்து நிலைப்பாடு என்னென்று பார்த்தால் உங்களுக்கு ஏற்கனவே தெரிந்திருக்கும். தமிழ் தேசிய மக்கள் முன்னணி அவர்கள் ஒரு தேர்தல் புறக்கணிப்பு பிரச்சாரத்தில் ஈடுபட்டிருந்தார்கள். உண்மையிலேயே அதற்காக அவருக்கு அரசாங்கத்தில் இருந்து பல எதிர்ப்புகளும் வெளியாகின. குறிப்பாக தேர்தல் புறக்கணிப்பில் ஈடுபட்ட அவர்கள் ஒரு புதிய ஒரு கருத்தினை முன்வைத்திருக்கிறார்கள். அவர்களது எடுகோள் வித்தியாசமாக இருந்திருக்கிறது. குறிப்பாக சமஷ்டி தீர்வினை அன்ருகுமார் நாயக் அவர்கள் தருவாராக இருந்தால்
அவரோடு சேர்ந்து பயணிப்பதற்கு நாங்கள் தயாராக இருக்கின்றோம் என்ற துணைப்பொருளை அவர்கள் குறிப்பிட்டிருக்கிறார்கள். உண்மையிலேயே இதுவும் பல விமர்சனங்களை மக்கள் மத்தியில் ஏற்படுத்தி இருக்கின்றது. அது மட்டுமில்லாமல் பல அரசியல் அவதானிகளும் அனுரகுமார் திசாநாயக்க அவர்கள் உண்மையிலேயே ஜேவிபி அரசாங்கம் சமஷ்டி தீர்வினை தராது என்கின்ற பட்சத்தில் தான் கதைக்கின்றார்கள். ஆகவே இப்படி இருக்கையில் இவர்கள் இப்படி ஒரு நிலைப்பாட்டை எடுத்திருப்பது மிகவும் வேடிக்கையாக இருக்கின்றது. அது மட்டுமில்லாமல் இது பல அரசியல் ஆய்வாளர்கள் மத்தியில் விமர்சனத்தையும் ஏற்படுத்தி இருக்கின்றது. குறிப்பாக உண்மையிலேயே தமிழ் தேசிய மக்கள் முன்னணியினுடைய தலைவர் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் அவர்கள் இந்த கருத்தினை வெளியிட்டிருக்கின்றார். அவருடைய அந்த காணொலியும் இருக்கின்றது. அதை இந்த காணொலியோடு நினைக்கிறேன், பார்த்துட்டு வாங்க. இன்றைக்கு நடைபெற்றிருக்கின்ற இந்த ஜனாதிபதி தேர்தலை நாங்கள் எடுத்து பார்த்தால் அனுரகுமார திசாநாயக்க என்பிபியினுடைய தலைவர் ஜனாதிபதியாக நியமிக்கப்பட்டிருக்கின்றார். கிட்டத்தட்ட 42% வாக்குகளை பெற்று, அது ஒரு அறுதி பெரும்பான்மை அல்ல, அதுக்கும் குறைவான ஒரு வாக்கு வங்கியை பெற்றுத்தான் அரசியலமைப்பில் இருக்கின்ற விதிமுறையின் பிரகாரம் அவர் ஜனாதிபதியாக நியமிக்கப்பட்டிருக்கின்றார். ஆனால் கடந்த தேர்தலில் 3% பெற்ற ஒரு அமைப்பு இந்த தேர்தலில் கிட்டத்தட்ட மடங்குக்கு மேலாக மக்களுடைய நம்பிக்கையை தெற்கில் பெற்றிருக்கிறாராக இருந்திருக்காண்டா, தெற்கில் இருக்கக்கூடிய மக்களும் ஒரு மாற்றத்துக்கு தயார் என்ற ஒரு செய்தியை காட்டியிருக்கிறார். எந்தளவு தூரத்துக்கு தெற்கிலே இருக்கிற மக்கள் ஒரு மாற்றத்துக்காக தயாராக இருக்கிறோம் என்ற ஒரு செய்தியை அனுரகுமார் திசாநாயக்கு வாக்களிக்கிற ஊடாக காட்டியிருக்கிறோமோ, அனுரகுமார திசாநாயக்க சரியான வகையில் விளங்கிக் கொள்ளோடும். வடகிழக்கில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய பெரும்பான்மையான மக்கள் தெற்கில் அவருக்கு கிடைத்த ஆணைக்கும் விட எத்தனையோ மடங்குக்கு மேலாக தமிழ் தேசியத்தோடு உறுதியாக இருக்கிறோம் என்ற செய்தியைத்தான் இந்த தேர்தலில் கொடுத்திருக்கிறோம் என்றதை விளங்கிக் கொள்ளவும். இந்த மாற்றம் தெற்கிலே எதிர்பார்க்கின்ற இந்த மாற்றம் உண்மையிலே நிறைவேற்றப்படுவதாக இருந்தால், இந்த இனப்பிரச்சினை தீர்க்கப்படாமல் அந்த மாற்றம் வெறும் ஒரு கனவாக மட்டும்தான் இருக்கும் என்பதிலே மாற்று கருத்து இருக்க முடியாது. இந்த இனப்பிரச்சனையை ஒரு போர் ஊடாக, ஒரு இனப்படுகொலை ஊடாக முடித்து வைக்கலாம் என்று நம்பியிருந்த நிலையிலே, அதுக்கு பிறகு இந்த போர் முடிஞ்சதுக்கு பிறகு பொருளாதாரம் எல்லாத்தையும் சுமூகமாக கட்டியெழப்பலாம் என்ற ஒரு கனவுலே இந்த இன அழிப்பை செய்ததுக்கு பிறகு இன்றைக்கு ஸ்ரீலங்கா இந்தளவு தூரத்துக்கு முகக்குப்புறவாக விழுந்து ஒரு வங்குரோத்த நிலைமைக்கு தள்ளப்பட்டிருக்கிறார் என்றால், எந்தளவு தூரத்துக்கு தமிழரை அழிக்கணும், இல்லாட்டி தமிழர்களுடைய உரிமையை மறுக்க வேணும் என்றதுக்காக எடுத்த நடவடிக்கை, இராணுவ ரீதியாக பாதுகாப்புன்ற பேரில் எடுத்த நடவடிக்கைகள், அதனுடைய சுமைகள் இந்த அரசை விழுத்துறதுக்கு மிகப்பெரிய அளவில் விரைநின்று இருக்கிறன்றதை நீங்கள் விளங்கிக் கொள்ளணும். அதை மாற்றி அமைக்கிறதாக இருந்தால் உண்மையிலே ஒரு முழுமையான ஒரு மாற்றம் உண்டு. ஸ்ரீலங்கா அரசு கடந்த 75 வருஷமாக தோத்து போன இந்த பாதையில் இருந்த ஒரு சரியான பாதைக்கு மாற்றி அமைக்கிறதாக இருந்தால், அனுரகுமார திசாநாயக்க தெற்கில் இருக்கக்கூடிய தன்னுடைய மக்களுக்கு உண்மையை சொல்லவர். தமிழர் ஒரு தனித்தேசம் என்ற ஒரு செய்தியை ஏற்றுக்கொள்ளாமல், தமிழருடைய தனித்துவமான இறமையை அங்கீகரிக்காமல், தமிழருக்குரிய சுயநிர்ணய உரிமையை ஏற்று அதுக்கு ஏற்ப தமிழ் தேசம் அங்கீகரிக்கப்படுகின்ற, அதனுடைய இறமை அங்கீகரிக்கப்படுகின்ற ஒரு சமஷ்டி தீர்வை நோக்கி பயணிக்காமல் அந்த மாற்றம் முழுமை அடையாத என்ற உண்மையை சிங்கள மக்களுக்கு, தெற்கில் வாழ்கிற மக்களுக்கு நேர்மையாக சொல்ல வேணும் என்று நாங்கள் பொறுப்போடு அவரிடம் கூற விரும்புகின்றோம். அந்த நேர்மையான பயணத்துக்கு, அந்த பயணத்தை மேற்கொள்கின்ற பொழுது நாடை பிரிக்கிறதாக அமையாது என்ற உத்தரவாதத்தையும் அவர் எங்கள் சார்பாக கொடுக்கலாம். ஆனால் தமிழருடைய உரிமையை மறுத்து இந்த நாடு எந்த விதத்திலையும் பிரச்சனைப்படாமல் முன்னுக்கு போகலாம் என்ற கருதி அவர் செயல்பட்டால்
உண்மை வந்து அதுக்கு நேர்மாறாகத்தான் நடைபெறும் என்றது வந்து 75 வருஷம் வந்து இன்றைக்கு நிரூபிக்கிறதுக்கு வந்து சாட்சியமாக இருக்கின்றது. ஆகவே இந்த சந்தர்ப்பத்தை வந்து அனுரகுமார திசாநாயக்க சரியாக விளங்கிக் கொள்ளணும். தெற்கிலே எந்தளவு தூரத்துக்கு ஒரு 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 மாற்றத்தை தெற்கிலே இருக்கக்கூடிய மக்கள் எதிர்பார்க்கணுமோ, வடகிழக்கில் வந்து உரிமைகள் மறுக்கப்பட்டு ஒரு பயங்கரவாதத்துக்கு வந்து அரசு பயங்கரவாதத்துக்கு முகம் கொடுத்து கிட்டத்தட்ட 75 வருஷமாக முகம் கொடுத்து கொண்டு வந்திருக்கிற மக்கள் எத்தனையோ சவால்கள் இருக்க வந்து இன்றைக்கு தங்களுடைய அரசியல் அபிலாஷைகள் என்ற விடயத்தில் மிக உறுதியாக இருக்கினம் அவர்களை உள்வாங்காமல், அவர்களுடைய உரிமைகளை உள்வாங்காமல் அங்கீகரிக்காமல் இந்த மாற்றம் நடைபெறாத என்ற செய்தியை சரியான வகையில் விளங்கி கொண்டு இந்த ஒற்றையாட்சி முறைக்குள்ளே அவர் கடந்த காலங்களில் வந்து வலியுறுத்துகிற விடயங்கள் 2015ஆம் ஆண்டில் வந்து ஐக்கிய ராஜ்ய அரசியலமைப்பு இடைக்கால அறிக்கை போன்ற விடயங்கள் எல்லாத்தையும் விட்டு தமிழ் தேசம் அங்கீகரிக்கப்படுகின்ற தமிழ் தேசத்துடைய சுயநிர்ணய உரிமையை முழுமையாக ஏற்றுக்கொள்ளுகின்ற ஒரு சமஷ்டி, ஒரு வெளிப்படையாகவே ஒரு சமஷ்டி தீர்வை நோக்கின ஒரு பாதையிலே அவர் இறங்க வேணும் என்று நாங்கள் இந்த தேர்தலுக்கு பிறகு விசேஷமாக வடகிழக்கில் வாழ் மக்களுடைய வழங்கியிருக்கின்ற அவர்களுடைய ஆணைக்கு பிறகு உரிமையோடு வந்து நாங்கள் கேட்டுக்கொள்ள விரும்புகின்றோம். அப்படிப்பட்ட ஒரு செயல்பாட்டு அவர் நேர்மையாக முன்னெடுத்தால் தமிழ் தேசிய மக்கள் முன்னணி அப்படி ஒரு செயல்பாட்டுக்கு வந்து ஒத்துழைக்க தயாராக இருக்கிறோம். நாங்கள் இதுக்கு முதலும் வந்து பல தடவைகள் வந்து இந்த தேர்தலுக்கு முன்பதாக நாங்கள் பகிஷ்கரிப்புன்ற கோட்பாடை முன் வச்சிருந்தாலும் கூட இந்த வேட்பாளர்கள் சரியான வகையில் ஒரு நேர்மையான அரசியலை கொண்டு போகிறதுக்கு வந்து முன் வந்திருந்தால் வந்து நாங்கள் அந்த பகிஷ்கரிப்பை மறு பரிசீலனை செய்திருப்போம் என்ற கருத்தையும் வந்து நாங்கள் தெரிவிச்சிருந்தோம்.